கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து வெளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். 3ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை காணும்படியான அருளை தந்த கர்த்தரை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாருங்கள், நாம் ஆண்டவரை வழிபடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். 2026ஆம் ஆண்டிலே 2 மாத காலங்களை நாங்கள் முடிக்கவும் 3ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியான அருளை தந்திருப்பதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற நம்முடைய வேத வாக்கின்படியே இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் இப்பொழுது வலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இறங்கி நம்பிக்கையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் தந்தரள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆராதனை வேளை துவக்கத்திலிருந்து முடிவு பிரியந்தும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் ஆட்கொள்ளும் வழிநடத்தும் மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுமண்டமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து நாம் செய்த பாவத்தை
குற்றத்தை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரி கட்டவும் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. ஆகவே நாம் சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களுக்கு அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்து ஆயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக பொதுவான பாடல்களில் ஜீவனுள்ள தேவனே வாரும் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர்
தேர என்னை நடத்தும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள். திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். செபத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதில் எந்த காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது ஊழியத்தை தொடங்குகின்ற சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு 40 நாட்கள் உபவாசமாயிருந்தார். அவர் ஜெபித்தார், தேவ பலனை பெற்று பிசாசை மேற்கொண்டார். அவரிடத்திலே தேவ பலன் உண்டு. இருந்தாலும் நாம் ஒரு மாதிரியை பின்பற்றும்படியாக பிசாசை அவர் வென்று காட்டுவதற்காக உபவாசம், ஜெபம், ஆண்டவரோடு செலவிடும் நேரம் அவசியம் என்பதை உணர்த்தும்படியாக நமக்கு அதை செய்தார். ஆகையினால் இந்த நாட்களிலே நாமும் அவரை அதிகமாக சிந்தித்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி உபவாசித்து ஜெபித்து தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் ஆழமாக சிந்திப்பது நிச்சயமாக பிரயோஜனமாக நமக்கு இருக்கும். நம்முடைய ஆவியிலே புதிய பலத்தை உண்டாக்கும் என்பதை விசுவாசித்து இந்த நாளின் செய்தியை, தியானத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். இந்த நாளிலே யோவான் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்து அவரை பார்த்து தரிசித்து பழகி அவர் செய்ததெல்லாம் கண்ணார கண்டு காதார கேட்டு கைகளினாலே தொட்டு அனுபவித்ததை மிக ஆர்வமாக எழுதுகிறார். அந்த வார்த்தைகளை நாம் படித்து இயேசுவை தெரிந்து கொள்வது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் அல்லவா? ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஆழமாக அறிந்து கொள்ள ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் இதை எழுதுகிறார். இதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக நாம் புரிந்து கொண்டு அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதற்காக 3 சாட்சிகளாக அவரை குறித்து இங்கு இந்த வசனத்தை எழுதுகிறார். என்ன 3 சாட்சிகள்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே ஜலத்தினாலே, அதாவது தண்ணீரினாலே, இரத்தத்தினாலே வந்தவர். 2 சாட்சிகள். ஒன்று அவர் தண்ணீரினால் வந்தது, இன்னொன்று இரத்தத்தினால் வந்தது. மட்டுமல்ல, அந்த வசனத்தில் கடைசி வரி
ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். அவரை குறித்து ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார் என்று 3வது சாட்சி அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலே வந்தவர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஜலத்தின் சாட்சி என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது. இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்த இறைவனே இயேசு. ஆனால் அவர் பாவிகளுக்காக கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். அது ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியாக வந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். அவர் யூதேயா தேசத்திலே யார் யாரெல்லாம் வேற்று மதத்திலிருந்து யூத மதத்திற்கு திரும்புகிறார்களோ அவர்களுக்காக தண்ணீரிலே முழுக்கி அவர்கள் புதிதானவர்கள் என்று ஒரு அடையாளம் அங்கே காணப்பட்டது. அந்த அடையாளத்தை, அது மிகவும் நல்ல ஒரு அடையாளம் என்பதினாலே பாவ மன்னிப்புக்காக யூதர்களுக்கு கொடுத்தார். யார் யாரெல்லாம் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்படைந்து புதிய வாழ்க்கை, நீதியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறோம் என்று அவருடைய பிரசங்கத்தை கேட்டு முன் வந்தார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்புக்குரிய அந்த ஞானஸ்நானத்தை யோர்தான் நதியிலே கொடுத்தார். அப்பொழுது இயேசு அவரிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார். ஆடி போய்விட்டார். யார்? யோவான் ஸ்நானகன். இயேசுவை பார்த்து, ஐயா, நீங்க தானே எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், நான் பாவி அல்லவா, எனக்கு என்னிடத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் வாங்கலாமா என்று கேட்கும்போது ஆண்டவர் இயேசு, இப்பொழுது இடங்கொடு, எல்லா நீதியும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அது என்ன நீதி? என்ன நீதி என்றால் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் இந்த பூமியிலே பாவிகளுள் ஒருவராக கருதப்பட வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் பாவிகளுக்குரிய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டு பாவிகளை விடுதலை செய்ய முடியும். இதற்காகத்தானே இறைவன் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருந்தால் இந்த பூமியிலே வந்து அவர் தன்னைத்தான் பாவியாக தன்னை அர்ப்பணித்தார். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவியாக தன்னை அர்ப்பணித்தார். ஆகையினால்தான் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் பெற்ற பாவிகளின் வரிசையிலே அவர் நின்றார். அதை அவர் சந்தோஷமாக அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். ஒருவேளை அவர் பாவம் செய்திருப்பாரோ என்று ஒரு கேள்வி கூட கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. பிதாவானவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அவர் பாவி அல்ல, பாவத்தை சுமந்து கொள்ள நானே அனுப்பி வைத்தேன் என்று பிதாவானவர் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அது உண்மையே என்பதை நிரூபிக்க தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மீது வந்து அமர்ந்தார். இந்த இடத்திலே கவனியுங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் தனித்தனியாக இங்கே நமக்கு காட்டப்படுகிறார்கள். திரித்துவம் என்பது உண்மை, அதை விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலே வந்தவர். அப்படி என்றால் நமது பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்த மேசியா அவரே. 2வதாக, அவர் ஜலத்தினாலே மட்டுமல்ல இரத்தத்தினாலும் வந்தவர் என்று போடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்திலே அவர் இரத்தம் சிந்துவதை நாம் பார்க்கின்றோம். இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டதினாலே அவர் இரட்சகர். ஜலத்தினாலே வந்தவர் என்றால் அவர் இரட்சகர் என்று அர்த்தம். நமக்காக இரத்தம் சிந்தி நம்முடைய இடத்திலே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய இரத்தத்தினாலே விலை கிரயம் கொடுத்து அதை அழித்தவர் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் காலகத்திலே ஆண்டவர் எதற்கு இந்த பூமிக்கு வந்து இரத்தம் சிந்த வேண்டும்? அவர் வானத்திலிருந்து நல்லவங்களை ஆசீர்வதித்து கெட்டவங்களை அழிக்க வேண்டியது தானே. இதெல்லாம் உண்மையாக இருக்காது என்று நம்பினார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது ஒவ்வொரு யூதருக்கும் தெரியும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று ஆண்டவருடைய ஆதி காலத்தில் உள்ள கட்டளை அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் தாமே ஒரு மனித உருவை எடுத்து இரத்தத்திலே வந்து அந்த இரத்தத்தை நமக்காக சிந்த வேண்டும். ஏனென்றால் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. இரத்தத்தை அவர் சிந்தும்போது உயிர் சிந்தப்படுகிறது, உயிர் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் பாவத்தினாலே
அழிந்து நரகத்துக்கு செல்லுகிறான். ஆனால் அவனை மீட்டுக்கொள்ள இன்னொரு உயிர்தான் கொடுக்கப்பட வேண்டும். ஆகினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாமல் புனிதராக தன் உயிரையே கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். இன்று அவர் ஒருவரே இரட்சகர். ஆகினால்தான் இறைவன் மனிதனாக வந்து இரத்தம் சிந்துவது அவசியமாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே வந்தவர். அவர் மேசியாவாக வந்தார் மட்டுமல்ல, அவர் இரட்சகராக வந்தார். ஜலத்தினாலே இரத்தத்தினாலே வந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு நாள் நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தை காட்டுகிறது. பாவிகளாகிய நாம் இந்த உலகத்தை விட்டு மரிக்கும்போது கண்டிப்பாக ஏதோ அப்படியே போய்விடப் போவதில்லை. 2 இடங்களுக்கு தான் செல்ல போகிறோம். ஒன்று மோட்சம், பரிசுத்தமான இடம். இன்னொன்று நரகம், பாவத்திற்கான சம்பளத்தை பெற்றுக்கொள்ளும் அழுகையும் பற்கடிப்பும் நிரந்தரமான ஒரு இடம். எது நமக்கு தேவை? நமக்கு முன்பதாக ஒன்று நியாய தீர்ப்பு இருக்கிறது, இல்லை என்றால் மன்னிப்பு இருக்கிறது. இது அநேகருக்கு தெரிவதில்லை. ஆண்டவர் இந்த பூமியிலே நம் மீது அளவற்ற அன்பு வைத்ததினாலே தனது சொந்த குமாரனை மாம்சத்தோடு அனுப்பி மேசியாவாக, இரட்சகராக இரத்தம் சிந்தி மன்னிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் இலவசமாக. அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், சென்றார் என்பது அல்ல. இன்றைக்கும் அது உண்மை என்பதை ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். எங்கே? நம்முடைய ஆவியிலே. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்கு இடம் கொடுக்கும்போது, ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்து, இயேசுவே உனது மேசியா, இயேசுவே உன்னை ரட்சித்தவர், உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது, நீ மன்னிக்கப்பட்டவன் என்பதை நமக்கு இருதயத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த உலக சத்தத்திலே இந்த சத்தத்தை நாம் கேட்க மறந்துவிடக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது ரட்சிப்பு நமக்குள்ளே அவ்வப்போது உறுதிப்படுத்தப்படும். ஆண்டவருடைய அன்பு நமக்கு அவ்வப்போது ஞாபகப்படுத்தப்படும். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே அநியாயம் செய்யாதபடி, அக்கிரமம் செய்யாதபடி, தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கப்படும். மேசியாவும் இரட்சகரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நாம் அவருக்குள் வாழ வேண்டும், அவருக்குள் பிழைக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் இன்று நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையினால் இந்த ஆவியின் சாட்சி நமக்குள்ளாக செயல்படுகிறது. இந்த நாட்களிலே நம்மை தாமே ஆராய்ந்து பார்ப்போம். அமைதியாக அவருடைய சத்தத்தை கேட்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்தவர், எனக்கு புது வாழ்வு தந்தவர். பழைய வாழ்க்கை வாழ மாட்டேன், நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ மாட்டேன், விரக்தியுள்ள வாழ மாட்டேன். ஆண்டவரை விசுவாசித்து சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் அவர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அவருக்கு பிரியமாக நான் வாழ்வேன், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன், தீமையை விலக்கி வாழ்வேன், அநேகரை பரிசுத்த வாழ்க்கைக்கு உட்படுத்துவேன் என்று நம்மை நாமே ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போமாக. ஏனென்றால் அவர் நமக்காக ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த வசனங்கள் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் மேசியாவாக எங்கள் இரட்சகராக வந்தீர். இன்றைக்கு ஆவியானவர் மூலமாக இந்த சாட்சி எங்களுக்குள்ளே உறுதிப்படுத்துகிறீர். இதை நாங்கள் விசுவாசித்து உமக்குள்ளே மகிழ்ச்சியுற வாழ, புதிய வாழ்க்கையிலே வாழ கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை நடத்தும். உம்முடைய நீதியின் பாதையிலே, பரிசுத்த பாதையிலே, அன்பின் பாதையிலே, விசுவாசத்தின் பாதையிலே எங்களை நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட வந்து பகிர்ந்து கொண்டு அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகியும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணியும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக நாம் யாவருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுபண்ணுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆசரித்து வருகின்ற லெந்து காலங்களுக்காக, செய்து வருகின்ற ஆவிக்குரிய காரியங்களுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நாங்கள் ஏறெடுக்கின்ற பிரார்த்தனைகள், நாங்கள் தினந்தோறும் ஏறெடுக்கின்ற தியானங்கள், உபவாசங்கள், இவையெல்லாம் எங்களை உமக்கு அருகாமை கொண்டு வரத்தக்கதாக இந்த ஆவிக்குரிய காரியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். அம்மன்னமே, இந்த நாளிலுமாக நாங்கள் கேட்ட செய்திக்காக உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம்.
செய்தியின்படி நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம். இப்பொழுதுமாக தங்களுக்காகவும் தங்கள் குடும்பங்களுக்காகவும், குறிப்பாக கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். சுகமில்லாதவர்களுக்காக சுகத்தை தரும்படியாக வேண்டிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு பதிலை தாரும், அவர்களுக்கு சுகத்தை தாரும். ஆண்டவரே, இந்த லெந்து காலத்தில் எங்கெல்லாம் உம்முடைய ஊழியங்கள் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இறங்கும்படியாக அருளை தாரும். இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி உடைய கரத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வரவும் நம்முடனும் நாம் ஆசரித்து வருகின்ற லெந்து காலத்துடனும் மேற்கொண்டு வருகின்ற ஆவிக்குரிய காரியத்துடனும் குடும்பத்துடனும் குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளுடனும் பெற இருக்கின்ற எல்லா நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கின்றான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வாக்குத்தத்தத்தின்படியே நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து புதிய ஆசீர்வாதத்தை, புது வாழ்வை, புது நம்பிக்கை, புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு அருளையும் கிருபையும் சமாதானத்தையும் தந்தருள்வார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருள் திரு தியோடு வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.